வனாந்தரம்னு சொன்ன உடனே வனாந்தரத்தில் ஒன்றுமே இருக்காது, வெறும் மணல் இருக்கும் அப்படின்னு பல பேருடைய கற்பனையாக இருக்கும். ஆனால் படத்தில் காண்பிப்பதும் வெறும் மணலைத்தான் காட்டுகிறார்கள். ஆனால் அங்கேயும் மிருகங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமுள்ள ஒரு செய்தி. என்று சொன்னால் அங்கே எந்த மனிதர்களும் வாழப்போகிறது இல்லை, அது அந்த வழியாக யாரும் போக போகிறதும் இல்லை. ஆனால் அந்நாட்களிலே நெடுந்தூரம் தேசம் விட்டு தேசம் போகிறவர்கள் வனாந்தர் வழியாக போனார்கள். அது ஆபத்து நிறைந்த இடம். அங்கே வறட்சி இருக்கும், எங்கோ ஒரு இடத்தில் தண்ணீர் இருக்கும், சிறு மலைகள் இருக்கும், குளிர் இரவிலே பயங்கரமாக இருக்கும், பகலில் வெப்பம் அதிகமாக இருக்கும், விஷவண்டுகள், முட்கள், புதர்கள் இவைகளெல்லாம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாய் விஷ பாம்புகள் இருக்குமாம். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே, கொல்லிவாய் சர்ப்பங்கள். உபாகமம் 8:15 சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவர் அவர்களை அவ்வழியாய் அப்படித்தான் கொண்டு வந்தாராம். மிக ஆபத்து நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வனாந்திரம் என்கிற வார்த்தைக்கு தேவனை முழுமையாக நம்பி இருக்கும் இடம் என்று அர்த்தம் சொல்லப்படுகிறது.